பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. என்ற இறைவார்த்தை, செய்த பாவத்தையே மீண்டும் செய்யாதே, அவற்றில் ஒன்றாவது உனக்கு தண்டனை பெற்று தரும். Do not plot to repeat a sin, even for one you will not go unpunished. சீராக்கின் ஞானம் அதிகாரம் 7 வசனம் 8. கோபம் தலையான பாவத்தில் ஒன்று. கோபத்தால் என்ன பேசுகின்றோம் என்று உணராமல் பல சமயங்கள் மற்றவர்களை திட்டி அவர்கள் மனதை புண்படுத்தியிருப்போம். அதற்காக நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டிருப்போம். ஆனால் திரும்பவும் கோபம் வரும்போது நாம் என்ன பேசுகின்றோம் என்று தெரியாமல் மீண்டும் அவர்களை மனநோக செய்வோம். இவ்வாறு நாம் மீண்டும் மீண்டும் கோபத்தால் பாவம் செய்து மன்னிப்பை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்தோம் என்றால் அந்த மன்னிப்புக்கு மதிப்பே இல்லாமல் போய்விடும். நாம் திரும்ப பாவம் செய்யாமல் இருப்பதற்கு முழு முயற்சி செய்தால்தான் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற முடியும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதரசியே, மன ஒளி தாராய், மாசு அகல செய்வாய். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துளங்கிடும் மணியே, கலங்குவோர் கடியே, காத்திடுவாய் தாயே.